காட்டுக்குதிரை ஒருவன் காட்டில் ஒரு காட்டுக்குதிரையை பார்த்தான். அதை தனக்காக பிடித்துக் கொள்ள முடிவு செய்தான். அடேங்கப்பா என்று அண்டை வீட்டார் சொன்னார்கள். உனக்கு ஒரு குதிரை கிடைத்து விட்டது, நீ அதிர்ஷ்டசாலி. அதற்கு அந்த மனிதன் பதிலளித்தான். இது அதிர்ஷ்டமா இல்லையான்னு எனக்கு தெரியாது. அவனுடைய மகன் அந்த குதிரையில் சவாரி செய்ய ஆரம்பித்தான். ஆனால் அது பிடிவாதமாக அவனை கீழே தள்ளி அவனுடைய 2 கால்களையும் உடைத்து விட்டது. ஐயோ, என்ன ஒரு துரதிர்ஷ்டம் என்று அண்டை வீட்டார் அலறினர். எவ்வளவு பயங்கரமானது! அதற்கு அந்த மனிதன் மீண்டும் பதிலளித்தான். இது நல்லதா கெட்டதான்னு எனக்கு தெரியாது. விரைவில் ஒரு போர் வெடித்தது. தகுதியுள்ள இளமான்கள் அனைவரும் இராணுவத்தில் சேர்க்கப்பட்டனர். அண்டை வீட்டு பிள்ளைகளும் போருக்கு சென்று இறந்தனர். உனக்கு நல்லதுதான் என்று பிள்ளைகள் இல்லாதவர்கள் சொன்னார்கள். உன் மகன் உயிருடன் இருக்கிறான். அந்த மனிதன் எளிமையாக பதிலளித்தான். இது நல்லதா கெட்டதான்னு எனக்கு தெரியாது. நீதி வாழ்க்கை மாறிக்கொண்டே இருக்கும் சூழ்நிலைகளால் நிறைந்தது என்பதை இந்த கதை நமக்கு நினைவூட்டுகிறது. விஷயங்கள் கடினமாக தோன்றினாலும் மற்றொரு கதவு திறக்கலாம் மற்றும் விஷயங்கள் தலைகீழாக மாறலாம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஒருபோதும் விரக்தி அடையாதீர்கள், தொடர்ந்து முன்னேறி செல்லுங்கள். இது போன்ற கதைகளுக்கு கதைகள் ஆரம்பம். சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.